உங்களுக்கு இந்த சாங் கேட்டா எனக்கு அவங்களோட ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கு? நீங்க உங்களுக்கு எந்தெந்த சாங்? விடுங்க, அது எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு. சரி, மைண்ட்ல வந்திருக்கும், டக்குன்னு சொல்லிடலாம். பாட்டு மட்டும் சொல்லலாம். இருக்கு பரவாயில்லையா? வாழ்க்கையில விளையாடுறதுனா மட்டும் அப்படியே வந்துடுறீங்களே. எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? ஆஃப் கோர்ஸ் பிடிச்ச பர்சனோட டிபி டெய்லி செக் பண்ணுவோம். ஏங்க அந்த டைம் இருந்திருக்கு. ஒரு 9th 10th அந்த டைம்ல வந்து நமக்கு கிரஷ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. கேட்டுச்சா 9thலே கிரஷ் இருக்காமா? இங்க பாருங்க, இவருக்கும் இருக்கு 6thல. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு தானே? இல்ல, அஞ்சாவது சொல்லாதீங்க. பாருங்க 5th தான். இதெல்லாம் அந்த பெருமையா? கடமை, ஒவ்வொருத்தருடைய கடமை. ஒரு பக்க காதல், ஒன் சைடு லவ். ஆஃப் கோர்ஸ் எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணது இந்த ஒன் சைடு லவ் தான். எனக்கு அந்த மாதிரி ஒன் சைடு எப்படிங்க ஒன் சைடு லவ் இல்லாம? அதான் தெரியல. இப்போ இவர்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படிச்சுட்டு வந்தனால இது எதுவுமே படிக்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். இது நான் படிக்காத பையன் நினைச்சிட்டு போறாங்க. நான் படிச்சிருக்கேன், பட் ஆனா ஸ்கூலுக்குலாம் ரெகுலரா போகாதனால அப்படி எதுவுமே இல்ல. படிக்காத பையன் ஃப்ளோல சொல்லிட்டீங்க, படிக்காத பொண்ணுன்னு எடுத்துக்கிறோம். குட் பாய் இல்ல குட் கேர்ள் நீ. ஸோ அவங்க ஃபஸ்ட்டு வந்து கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அப்போ ஷூட் டேட்ஸ் வந்துட்டு கிளாஷ் ஆச்சு. ஸோ அவங்க ஒரு டேட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ வேற ஷூட் இருந்ததுனால வந்துட்டு பண்ண முடியல. இல்ல போய் சொல்றேன். ரவீனாக்குள்ள நடிக்க முடியாது அப்படின்ட்டாரு. சும்மா சொல்றாங்க. ரவீனான்னு சொன்னோடனே ஓகே கண்டிப்பா பண்ணிடலாம். கியூட் டால், உங்க மெழுகு டால் அந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு. அண்ட் சிவாங்கி பாடி இருக்காங்கன்னு சொன்னாங்க. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் தேவையா கோபி? பொம்பளை சோக்கு கேக்குதா கோபி? பொம்பளை சோக்கு. சிவாங்கி she is also very sweet person. லைக் இப்போ கூட அவங்களோட ஒரு சாங் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு. அதுல டான்ஸ்லாம் ஆடி இருந்தேன். சோ அவங்க பாட்டுக்கு நாடு ஏன் ஆல்பம் சாங் அவங்க பாடு. நானும் எங்க அண்ணன் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்க ஒரே கூத்தா இருக்கும். அப் டவுன் வாழ்க்கையில வரும். ஆனா நமக்கு எப்படிப்பட்ட ஆள் வேணும்னா அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகும்டி. நான் அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி அப்படி சொல்லுவேன். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Girigas summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா. ரெட் நூல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம், ஹாய் ஹலோ. நான் கௌதம். இன்னைக்கு இந்த சூப்பரான இன்டர்வியூ யார் கூட இருக்க போகுது அப்படின்னா, ஒரு சூப்பரான டீம் கூட இருக்க போகுது. ஒரு பக்க காதல், ஒன் சைடு லவ் ஆல்பம் சாங் நம்ம கூட இருக்காங்க. வணக்கம் ரவீனா தாங்க. வணக்கம் நிதிஷ் ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கேன், சூப்பர். எங்களுக்குன்னே பாட்டு எடுத்த மாதிரி இருக்கு. ஒரு பக்க காதல், ஒன் சைடு லவ். ஆஃப் கோர்ஸ் எல்லாரோட லைஃப்லயுமே ஒரு மேஜர் பார்ட் ப்ளே பண்ணது இந்த ஒன் சைடு லவ் தான். நம்ம பாய்ஸ் வந்து நல்லா ரிலேட் பண்ண முடியும். எக்கச்சக்கமா ப்ரோ, ஒன்னா ரெண்டா இருக்கப்போ. ஆமா, ஒன் சைடு லவ் இருக்கு. ஒரு லவ் தானே இல்ல நிறைய ஒன் சைடு லவ்? அது நிறைய இருக்கு ப்ரோ. ஸ்கூல் காலேஜ் ஆமா, அங்க பாக்குற பொண்ணு இங்க பாக்குற பொண்ணு டீச்சர் இது ஒன் சைடு தானே. ஆமா, நம்ம யார்கிட்ட வேணாலும் மனசை கொடுக்கலாம் இல்லையா? திருப்பி அங்க இருந்து வராது. உங்களுக்கு ரவினா? எனக்கு அந்த மாதிரி ஒன் சைடு பெருசா என்ன வாழ்க்கை எப்படிங்க ஒன் சைடு லவ் இல்லாம? அதான் தெரியல. இப்போ இவர்னா ஸ்கூல் காலேஜ் எல்லாமே படிச்சுட்டு வந்திருக்காரு. இல்ல எங்க அம்மாக்கு தெரியும். நான்லாம் இது எதுவுமே படிக்காம இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன். சோ அதனால பெருசா எதுவுமே இல்ல. நோ ஒன் சைடு லவ். நம்ம ஏதாவது நான் படிக்காத பையன் நினைச்சிட்டு போறாங்க. நான் படிச்சிருக்கேன், பட் ஆனா ஸ்கூலுக்குலாம் ரெகுலரா போகாதனால அப்படி எதுவுமே இல்ல. ஆமா, படிக்காத பையன் ஃப்ளோல சொல்லிட்டீங்க, படிக்காத பொண்ணுன்னு எடுத்துக்கிறோம். படிக்காத பொண்ணு. சோ பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல அங்க போறவங்க ஏதாவது வெளியில போறோம் அங்கேயுமே அது சின்ன வயசுல இருந்து வர்க்னு பண்ணி அது வர்க் அங்க அப்பெல்லாம் இருக்க கூடாது அப்படின்றது மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிருச்சு. எத்திக்கலி யூ ஆர் பேசிக்கலி பிராக்டிகலி நோ லவ் நோ வர்க் எதிக்ஸ், தொழில் தர்மம். ஆனா நமக்கு அதெல்லாம் இல்ல ப்ரோ, தெரியுது இருக்கே நமக்கு நித்தி. சூப்பர், சோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணதுல. சோ இந்த ப்ராஜெக்ட்டை பத்தி சொல்லுங்க. ஒரு பக்க காதல் எப்படி வந்திருக்கு? அண்ட் டைரக்டர், லிரிக்ஸ், மியூசிக் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பரா வந்திருக்கு. Thank you so much. சோ ஆடியன்ஸும் வந்து பாட்டு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு நித்யான்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து ஸ்டோரி சொன்னாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவங்க தான் வந்து டைரக்டர். ஆமா, சோ ஷீ இஸ் தி டைரக்டர். நீங்க தான நித்யா? இல்ல, நான் நிதிஷ். ஓகே. சோ அப்புறம் வந்துட்டு அவங்க விஷுவல்ஸ் எனக்கு சொன்னாங்க. ஸ்டோரி போர்டோட அவங்க பக்காவா வச்சிருந்தாங்க. சோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் பவித்ரா அவங்க தான் வந்து எனக்கு ஃபோன்ல கனெக்ட் பண்ணாங்க. சோ அவங்க தான் வந்து இருங்க வரேன். ஓகே, நீங்க சொல்லுங்க. பேரு கார்டு போட்டுக்கிட்டே இருக்கேன் நான். ஸோ ஆமா, அவங்க தான் வந்துட்டு சாங்கே லைஃப் கொடுத்தாங்க. ஸோ ஷீ இஸ் த மியூசிக் ப்ரொடியூசர் அண்ட் லிரிக்ஸ் எழுதுனதும் அவங்க தான். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் வந்து கேட்கும்போது ஃபர்ஸ்ட் அப்போ ஷூட் டேட்ஸ் வந்துட்டு கிளாஷ் ஆச்சு. ஸோ அவங்க ஒரு டேட் பிளான் பண்ணியிருந்தாங்க. அப்போ வேற ஷூட் இருந்ததுனால வந்துட்டு பண்ண முடியல. இல்ல போய் சொல்றேன். ரவீனாக்குள்ள நடிக்க முடியாது அப்படின்ட்டாரு. நீங்க அது ஃபர்ஸ்ட் சொன்னேன் நான். உண்மையில சொன்னீங்களா ப்ரோ? ஆமா, என்ன ப்ரோ எப்படி பண்ண மாட்டேன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பண்ணல. அதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படினு மனசு இறங்கி வந்து பண்ணிருக்காரு. உங்களுக்கு காண்டா இருக்குமே. எனக்கு இந்த விஷயம் இப்பதான் தெரியும். சும்மா சொல்றாங்க. ரவீனான்னு சொன்னவனே ஓகே கண்டிப்பா பண்ணிடலாம். கியூட் டால், உங்க மெழுகு டால் அந்த மாதிரி ஏதாவது
அண்ட் சிவாங்கி பாடியிருக்காங்கன்னு மேல சொன்னாங்க. சத்தியம். அவர் பாருங்க சிவாங்கி பாடி இருக்காங்கன்னு இல்ல இல்ல சொன்னாங்க. அவங்க வாய்ஸ் நல்லா இருக்கும் அதனால. ஸோ யா அதனால வந்துட்டு ஸோ அந்த ஷூட் டேட்ஸ் வந்துட்டு மேட்ச் ஆகல. அப்புறம் வந்துட்டு வேற ஒரு அதனால வந்து ப்ராஜெக்ட் பண்ண முடியாமல் போச்சு. பட் ஆனால் வந்துட்டு திரும்பியும் வந்துட்டு அது எப்படியோ வந்துட்டு திரும்பியும் வந்தது எங்ககிட்ட. ஸோ அப்போதான் வந்துட்டு ஒரு ஃபீல் இருந்தது, ஓகே ஐ திங்க் திஸ் இஸ் ஃபார் மீ, இது நமக்கு இன்னும் வரணும்னா அது வந்து தான் ஆகணும். ஸோ அப்போ தான் ஐ காட் ரியலி எக்ஸைட்டட். ஸோ ஷூட் முடிச்சவொடனே நாங்கள் செம்ம எக்ஸைட் ஆகிடும், எப்படா வந்துட்டு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ரியல் லைஃப் கூட கனெக்ட் ஆகிற ஒரு பாட்டும் கூட. ஆமா ஒன் சைட்ல வேறல நமக்கு வந்துட்டு நல்லா பழகுனது தான். நல்லா பழகுனது. ஸோ நம்ம நடிக்க போறதுல வாழ போறோம் அப்படிங்கிறது. நீங்க சொல்லுங்க, இந்த மாதிரி ஒன் சைடு லவ் பேஸ்டு லவ் ஸ்டோரி, அது நீங்க தான் வந்து அவரை லவ் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி. சோ பாட்டு என்னன்னா ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருக்கிற ஒன் சைடு லவ் ஸ்டோரி. சோ பெண்களுக்கும் இருக்குமே ஒரு சைடு காதல் அப்படின்றதுதான் கதையே. ஆனா காட்ட மாட்டீங்களா? கல் நெஞ்சக்காரங்க நீங்களா தெரியுமா? பசங்களை பின்னாடி அலைய விட்டு முடி வளர்க்க விட்டு தாடி வளர்க்க விட்டு நாளைக்கு செத்துற போறேன் அப்படிங்கறதுல அவனை லவ் பண்றேன் அப்படின்னு இந்த பாட்டுல இவர்தான் என்ன அப்படி பண்றாருன்னு. ஆமா 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 அதுதான் சொல்றேன். எப்படி இது அப்படி கிளைமாக்ஸ் ரிவீல் பண்ணிட்டாங்க. அதுக்கு பாட்டுக்கு இன்னொரு கதையும் இருக்கு, அது வந்து நேர்ல எல்லாரும் பார்த்து தெரிஞ்சுக்கணும். ஆக்சுவலி உங்க லைஃப்ல ஒரு ஒன் சைடு ஸ்டோரி, ஐ மீன் அவங்க கிட்ட சொல்றேன், ஒரு சைடு காதல் இருக்கு அப்படின்னா இந்த பாட்டுல வர ட்விஸ்ட் உங்க வாழ்க்கையில கூட நடக்கலாமே. நீங்களும் பாருங்களேன், ஷேர் பண்ணுங்களேன், உங்க ஃப்ரெண்டுக்கும் நடக்கலாமே. எப்படி நடந்துருக்கு பாரு அப்படின்னு சொல்லுங்க. சொல்லவே இல்லையடி அப்படி சொல்லுங்க. எப்படி உங்களுக்கு அப்ரோச்சஸ் வந்துச்சு? அண்ட் லிரிக்ஸ் பாட்டோட ஃபீல் கேட்ட உடனே எப்படி இருந்தது? இது பண்ணலாம்ங்கற ஒரு சேம் தான். எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பவித்ரா அவங்க வந்து கால் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சாங் நாங்க எடுத்திருக்கோம், ஐ மீன் நாங்க சாங் பண்ணியிருக்கோம், ஸோ அதில் நீங்கள் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ஃபர்ஸ்ட் பாட்டு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு சென்ட் பண்ணாங்க. அப்புறம் சொன்னாங்க சிவாங்கி பாடினாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இவங்க கூட நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்னாங்க. எல்லாமே ஒரு மாதிரி அலைன் ஆயிருச்சு. ஸோ எனக்குமே லைக் கேட்ட உடனே நான் வேற எதுவுமே சொல்லலை, ஓகே அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அப்படிதான். உங்களுக்கு இதுக்கு மட்டும் தெரியுமா இல்ல லைக் இந்த சாங்குக்காக மீட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஆனது? நாங்க சாங்காக மீட் பண்ணி தான் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். பட் ஆனா வந்து ஒரு 10 மினிட்ஸ்லயே நல்லா க்ளோஸ். எனக்கு இப்ப என்னன்னா, இப்ப உங்களோட ரெண்டு பேரும் அந்த ரேப்போ அந்த இதுல பாண்ட் பாக்கும்போது பல வருஷம் ஃப்ரெண்ட்ஸ் போல ஒண்ணா சேர்ந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொடுக்குது. பட் யா நாங்க ஃபர்ஸ்ட் வரும்போது ஃபார்முலா தான் ஹாய்லாம். ஆமா ஃபர்ஸ்ட் வரும்போது மேக்கப் போட்டுட்டு இருந்தேன். இவரும் அப்பதான் என்ட்ரி கொடுக்கறனால திரும்பி கூட பார்க்கலையோ, டெரர் பீஸா இருப்பாரு போல அப்படின்னு சொல்லி ஃபுல்லா போட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஹலோ ரவீனா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நாங்க நடிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் பேசவே ஆரம்பிச்சோம். ஆமா அப்புறம் ஜாலியா இருந்துச்சு. அந்த இன்செக்யூரிட்டி அதுக்கப்புறம் நம்ம ஐயா சாமி அப்படி ஆயிருச்சு படமப்ல அப்படியோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். ஏன்னா அந்த இந்த ரேப்போ பில்ட் ஆனதா நமக்கு ஸ்கிரீன்லயுமே கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா நமக்கு அது ஒரு சிலருக்கு டிலே ஆகும், தயக்கம் இருக்கும், ஐயோ சீன் போடுவாங்க திருப்பி ரிப்ளை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஆமா இவங்க ஃபர்ஸ்ட் ஸ்வீட் தான் இவங்க. சோ வந்து பெரிய ஸ்ட்ரகிள்லாம் இல்ல, ஜாலியா தான் இருந்தாங்க. இல்ல ஆக்சுவலி செம்ம கம்ஃபர்ட்டபிளா இருந்துச்சு வர்க் பண்றதுக்குமே. இப்போ ஏதாவது ரொமான்டிக் ஷாட்ஸ் எடுக்கிறோம் அந்த மாதிரி ஏதாவது பண்ணனா கூட ஆப்போசிட்ல இருக்கிறவங்க நம்மள எப்படி வெல்கம் பண்றாங்கன்றதுல தானே இருக்கு. அவங்க வந்து இப்படி இருந்தா நமக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கும்ல நடிக்கிறதுக்கு. பட் அப்படிலாம் இல்ல, ஃபர்ஸ்ட் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஈஸியா இருந்துச்சு பண்றதுக்கு. நீங்க சொல்லுங்க அபௌட் சிவாங்கி பாட்டு பாடி இருக்காங்க. அவங்களுமே வந்து விஜய் டிவில ஒரு மாதிரி ஷைன் ஆகி சூப்பர் ஒரு சிங்கரா இருக்காங்க. சிவாங்கி she is also very sweet person. லைக் இப்போ கூட அவங்களோட ஒரு சாங் கூட ரிலீஸ் ஆயிடுச்சு, அதுக்கு நான் டான்ஸ்லாம் ஆடி இருந்தேன். சோ அவங்க பாட்டுக்கு நாட ஏன் ஆல்பம் சாங் அவங்க பாட ஒரு மாதிரி ஜாலியா இருக்கு ஆக்சுவலி. சூப்பர், சோ ஹாப்பி இல்ல? அதுவும் சிவாங்கி இருக்கிறது ஒரு ஆட் அண்ட் வேல்யூ. கண்டிப்பா நான் அவங்க கிட்ட மீட் பண்ணது இல்ல, பட் ஆனா வந்து அவங்க வர்க் எனக்கு பிடிக்கும், நல்லா பாடுவாங்க. சோ இந்த பாட்டு இப்போ நார்மல் ஒரு ஆடியன்ஸா இப்பதான் ரிலீஸ் ஆயிருக்கு பாட்டு. ஸோ நார்மல் ஆடியன்ஸ்க்கு இது எந்தெந்த வகையில எல்லாம் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குன்னு நினைக்கிறேன்? இது ஐ திங்க் லைஃப்ல வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு ஒரு ஒன் சைட் லவ் இருந்திருக்கும். ஸோ ஐ திங்க் ஒன் சைட் லவ் பண்ண எல்லாருமே வந்துட்டு கனெக்ட் பண்ணலாம். அண்ட் வந்துட்டு இதுல நிறைய லவ் ஜான்ரா தானே, ஸோ வந்துட்டு அதுல கியூட்டான மூமெண்ட்ஸ் தான் நிறைய இருக்கும். ஸோ 100% people can connect with it. அண்ட் இப்போ டெலிஷன்லயே வாழ்வாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் கூட பயங்கரமா கனெக்ட் ஆகும். டெலிஷன்ல சொல்லு அப்படிலாம் சொல்லு, அது இருக்கு எங்க பாட்டுல இருக்கு. அதுதான் அது கரெக்ட். சோ அந்த மாதிரி ஜென்சி அந்த நீங்க 90s இருந்தாலும் சரி 80s இருந்தாலும் சரி ஜென்சியாக இருந்தாலும் சரி அனைத்து ஏஜ் குரூப்புகளுக்கும் எங்கள் பாடல். ஓ எங்க தாத்தாவுக்கு ஒன் சைடுல இருக்கும்லங்க. இருக்கும் அவங்களுக்குமே கனெக்ட் ஆகும். அந்த மாதிரி லிரிக்ஸ் எல்லாமே அவ்ளோ எப்படி சொல்றது எல்லாத்துக்குமே கனெக்ட் ஆகுற மாதிரி தான் இருக்கும். இப்போ இந்த ஒன் சைடு லவ் பேஸ் பண்ண ஒரு நெவர் ஹேவ் ஐ எவர் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு கேம் இருக்கு, நம்ம அதை விளையாட போறோம். சோ போலாமா? ஸோ ரெண்டு பேருமே மாறி மாறி சொல்லலாம். நெவர் ஹேவ் ஐ எவர் ஒரு பர்சனோட டிபியை டெய்லி செக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. டெய்லியா?
ஆஃப் கோர்ஸ் பிடிச்ச பர்சனோட டிபி டெய்லி செக் பண்ணுவோம். ஏங்க அந்த டைம் இருந்திருக்கு. குழந்தையா இருக்கும்போது அந்த குழந்தையானா அந்த ஒரு 9th 10th அந்த டைம்ல வந்து நமக்கும் க்ரஷ் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. என் போட்டோவையாவது எடுத்து பார்த்து கேட்டுச்சா 9thலே க்ரஷ் இருக்காமா. ஏங்க 7th நான் 7th ன்னு சொல்லிட்டு இருக்கேன், நீங்க 9th. சாமி பெரிய லவ். ஓ தம்ஸ் அப் காமிக்கிறாங்க. இங்க பாருங்க இவருக்கும் இருக்கு 6thல. 6th வா? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருக்கு தானே? இல்ல போய் 5th சொல்லாதீங்க. பாருங்க 5th தான். உங்க எல்லாத்துக்கும் சீனியர் நான் தான். சோ நீங்க செக் பண்ணிருக்கீங்களா அந்த மாதிரி டிபிஏ செக் பண்றது? ஆமா அவங்களோட சண்டையில இருக்கும்போது செக் பண்ணுவோம். அது பண்ணிருக்கேன். பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லையா? அது அப்படியே சொல்லலாம். பிளாக் பண்ணிட்டாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி திருப்பி திருப்பி செக் பண்ணுவோம் அந்த மாதிரி. நெவர் ஹேவ் ஐ எவர் லாஸ்ட் சீன் பார்த்து ஓவர் திங்க் பண்ணிருக்கேன். இப்போ நைட் 2 மணிக்கு இருந்துச்சு, என்ன இப்பதான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி மால் போயிருக்கா, அது வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தா முடிச்சிருந்து அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா என்னோட லாஸ்ட் சீன் ஆஃப்ல இருக்கும், சோ எனக்குமே காமிக்காது. சோ சில். எந்த பிரச்சனையும் இல்ல. ஆமா எனக்கு ஆனா நான் திங்க் பண்ணிருக்கேன் சில டைம்ஸ் வந்துட்டு. ஆமா நம்ம ஓவர் திங்க்லாம் பண்ணிட்டே இருப்போம்ல. ஆமா நம்ம குட் நைட் சொல்லிட்டா, ஆனா இது இன்னும் ஆன்லைன்ல இருக்கா சொல்லிட்டு போணும்ல, என்ன இப்ப திருப்பி ஆன்லைன்ல இருக்கா அப்படி. பட் ஆனா அதை போட்டு நான் நோட் பண்ணலாம் மாட்டேன், நான் சும்மா வந்து பிரஷரைஸ்லாம் மாட்டேன். நீங்க இப்படி கேட்டிருக்கீங்க தானே, யாருக்கு லாஸ்டா குட் நைட் சொல்லிட்டு தூங்குனா அப்படி கேட்டிருக்கீங்க தானே? அப்படி கேட்க நான் தான் லாஸ்ட் குட் நைட்டா அப்படினு கேட்டிருக்கேன். அதெல்லாம் கேட்டிருக்கேன் ஆப்வியஸ்லி கேட்டிருப்போம். அது தாண்டி நிறைய எப்படி நான் அவ்வளவு நேரம் ஆன்லைன்ல இருக்கீங்க, போன் வச்சு போய் தூங்குங்க, அந்த டைம்ல மெச்சூரிட்டி பெருசா இருக்காது. ஆமா அந்த மாதிரி கேட்டிருப்போம். ஐயோ நிறைய யோசனை வருது. ப்ரோ எங்கேயோ போயிட்டாரு, அங்க போயிட்டு இருந்துச்சு. நெவர் ஹேவ் ஐ எவர் மெசேஜ் டைப் பண்ணி டெலீட் பண்ணியிருக்கேன். எனக்காவது இந்த மெசேஜ் அனுப்பலான்னு சொல்லி நிறைய டைப் பண்ணிட்டு சரி வேண்டாம் என்னதான் நினைப்பாங்கன்னு சொல்லி திருப்பி வந்து நம்ம பண்ணிருக்கேன். அந்த மாதிரி பண்ணிருக்கேன். என்னன்னு பண்ணிருக்கீங்க? ஒரு அவசரத்துல வந்துட்டு நீங்க டக்குன்னு ஒன்று ஃபீல் பண்ணுவீங்களா, அதை வந்து டக்குன்னு மெசேஜ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அடி சரி வேணாம் இது அம்சா ஓவரா இருக்கு அப்படியே டெலீட் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடும். அந்த மாதிரி நான் ஆக்சுவலி கோவத்துல தான் எனக்கு அந்த மாதிரி வரும். நல்லா கோவத்துல நல்லா பேசிடுவேன். அதுக்கப்புறம் இது ரொம்ப ஹார்ஷா இருக்கு, இது எப்படி சொல்றது அப்படின்னு சொல்லி டக்குன்னு பேக் ஸ்பேஸ் பண்ணிடுவேன். நான் கோவத்துல ஆனா எனக்கு டெம்பர் லூஸ் பண்ணா டக்குன்னு நிறைய வார்த்தை விட ஆரம்பிச்சேன். கரெக்ட். ஆனா அந்த டைம்ல எடுக்கிற அந்த ஒரு டிசிஷன் வந்து நம்மளோட ரிலேஷன்ஷிப் சேவ் பண்ணும். கரெக்ட். அது ஒரு பயங்கரமான ஒண்ணு, அது வேணும். நிறைய பேருக்கு அந்த இது இல்லாம அது சாட்ல இருக்கிற வரைக்கும் சேஃப். ரியலா அப்படி பார்த்து பேசும்போது இல்ல நான் பேக் ஸ்பேஸ் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்ல முடியாது. ஆமா ஆமா சாட்ல நிறைய தைரியமா பேசலாம், நேர்ல அந்த இது வராது. வந்தாலுமே ரொம்ப ஓவரா வந்துரும், கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு ஓவரா வேர்ட்ஸ் எல்லாம் வந்துரும். அவ்வளவு அடிபட்டு இருக்கும் போல. எங்களுக்கு ஓகே அந்த ஒன் சைடு லவ் இருக்கு, நாங்க வந்து அடிபட்டு. நீங்க தான் லவ் இல்ல, நீங்களே அப்புறம் எப்படி உங்களுக்கு? நான் எப்பங்க லவ் இல்லன்னு சொன்னேன், ஒன் சைடு இல்லன்னு தானே சொன்னேன். ஓ ஓகே அண்டர்ஸ்டாண்ட். அம்மா உங்களுக்கு அறியோ நெவர் ஹேவ் ஐ எவர் அந்த பர்சன் ஆன்லைன்ல வர்ற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருக்கேன். எல்லாமே பண்ணிருக்கீங்க போலயே. ஒண்ணு விட இல்ல அது பண்ணவே இல்ல ப்ரோ. நம்ம தான் அப்படி காத்துட்டு இருப்போம், கண் கிடக்க கண்ணுல என்ன எல்லாம் விட்டுட்டு எப்ப வருவீங்க. நான் அதுக்குன்னு போன்லயே வந்து அவ்வளவு டெஸ்பரேட்டா பண்ணது இல்ல. நீங்க பண்ணிருக்கீங்க? அடிக்கடி வந்து பாப்பேன் ஆன்லைன்ல இருக்கு இருக்காங்களேன்னு செக் பண்ணுவோம். பட் பார்த்த மாணிக்கே இருக்கிறது அந்த மாதிரி. எப்ப வருவீங்க எப்ப வருவீங்க. நெவர் ஹேவ் ஐ எவர் அவங்க ஃபேவரட் சாங்க லூப்ல நான் கேட்டிருக்கேன். எனக்கு சம்டைம்ஸ் எப்படின்னா, இப்போ ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா அவங்களோட ஃபேவரட் சாங் என்னோட ஃபேவரட் சாங் ஆயிடும். நான் அதனால அப்படி கேட்க ஆரம்பிச்சிருவேன். அந்த சாங் கேட்டா அவங்களோட ஞாபகம் வரும் நமக்கு. நான் இன்னும் என்னன்னா, நான் ரொம்ப சூஸியா இருப்பேன் என்னோட மியூசிக்ல. நான் எல்லா பாட்டும் கேட்க மாட்டேன், எனக்குன்னு பிடிச்ச ஒரு 2-3 பாட்டு இருக்கும், அதை மட்டும் திருப்பி திருப்பி கேட்டுட்டே இருப்பேன். இப்போ நமக்கு ஒரு பர்சனை ஞாபகப்படுத்துறதுக்கு இந்த பாட்டு இருந்தா போதும், எனக்கு இந்த பர்சன் ஞாபகம் வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குல்ல. இப்போ எனக்கு ஒரு பாட்டு இருக்கு, என்னோட எக்ஸ் வந்து ஞாபகப்படுத்துக்கு இந்த முகம் காட்டு நீ அந்த பாட்டு கேட்டா போதும், எனக்கு வந்து அவங்களோட ஞாபகம் வந்துடும். அந்த மாதிரி உங்களுக்கு இந்த சாங் கேட்டா எனக்கு அவங்களோட ஞாபகம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது இருக்கா? எனக்கு கார்குழல் கடவை பாட்டு. வாவ், அது வந்து உங்களோட அந்த ஓகே நீ கவிதைகளா? நீ கவிதை அத முகம் காட்டு நீ. ஓகே அப்படியே எல்லாம் நம்ம உள்ள இருந்து பாருங்க. நீங்க ஆஃப் கோர்ஸ் எல்லாரோட பாய்ஸ் கூட இதுல இருக்கும். நீங்க உங்களுக்கு எந்தெந்த சாங்? விடுங்க, அது எதுக்கு இப்ப பேசிக்கிட்டு. சரி மைண்ட்ல வந்திருக்கும், டக்குன்னு சொல்லிரலாம். பாட்டு மட்டும் சொல்லலாம். இருக்கு பரவாயில்லை, வாழ்க்கையில விளையாடுறதா மட்டும் அப்படியே வந்துடுறீங்களே. இல்ல எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான சாங் வந்து கண்ணே கலைமானியை சொல்லுவேன். எனக்கு லைக் இது யாருடைய ஞாபகம்லாம் இல்ல, பட் அந்த சாங் பயங்கர ஒரு கனெக்ட் இருக்கு. சோ அதனால அந்த பாட்டு பிடிக்கும். என்ன நினைக்கிறீங்க அபௌட் இந்த டாக்ஸிக்க பத்தி, இந்த பொசசிவ் பத்தி, கண்ட்ரோல் பத்தி என்ன நினைக்கிறீங்க நீங்க அபௌட் ரிலேஷன்ஷிப்ல? தெரியலையே, கண்ட்ரோல் மட்டும் இருக்க கூடாது. எனக்கு யாருமே என்ன கண்ட்ரோல் பண்ணா பிடிக்காது. எங்க வீட்ல என்ன கேட்க மாட்டாங்க, நீ என்ன கேக்குற அப்படி. லைக் ஆனா ஒரு டைம்லலாம் நான் ரொம்ப முட்டாளா அவங்க சொல்றதுக்கு எல்லாமே மண்டையாட்டிட்டு அப்படி இருந்த டைமும் இருந்திருக்கு. பட் இப்போ எனக்கு தெரியுது அது தப்பு அப்படின்னு. ஸோ லைக் கண்ட்ரோல் இருக்கக்கூடாது.
நம்ம ஒப்பீனியனா சொல்லலாம், பட் நீ இது பண்ணவே கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லக்கூடாதுன்றது எனக்கு இப்போ தெரியுது. எனக்கு இது பிடிக்கல, பார்த்து இருந்துக்கோ, அது வரைக்கும் அது சரி. அது வரைக்கும் போலாம். அதுக்கு மேல நம்ம ஆனா நமக்கு சில விஷயம் பிடிக்கலன்னா அதை நம்ம அவங்க வெளிப்படையா சொல்றதுல தப்பு இல்லை. சூப்பர். அடுத்து இது போயிடலாமா? நெவர் ஹேவ் ஐ எவர் அவங்க பக்கத்துல வந்த உடனே நர்வஸ் ஆகிடுவேன். அந்த ஒரு பதட்டம்லாம் வந்துரும். 96 ராம் மாதிரி நெஞ்சில அப்படி போடுறது அந்த மாதிரி. ஹார்ட் பீட்லாம் டப் டப் படிக்கிறது அந்த மாதிரி இருக்கும்ல. உங்களுக்குமா அந்த ஃபர்ஸ்ட் வர்றது, அந்த ஃபர்ஸ்ட் கைய பிடிக்கிறது, பயங்கரமா பேசுறது, அதெல்லாம் வந்து அதெல்லாம் மலரும் நினைவுகள். அதை எசார் ஞாபகப்படுத்துறீங்க அந்த மாதிரி. அதான் ஸ்பெஷல் மூமெண்ட்ஸ் தான். கரெக்ட், ஆஃப் கோர்ஸ். நெவர் ஹேவ் ஐ எவர் அவங்க வேற யாரு கூட க்ளோஸா பேசினாலும் ஜெலஸ் ஆவேன், பொசசிவ் ஆவேன். பொசசிவ்னஸ் இருக்கும் இருக்கும்ல. கண்டிப்பா இருந்திருக்கு. ஜெலஸ் ஆகுறது அந்த மாதிரி Yeah. அதுவுமே இருக்கும். அது பசங்களுக்கும் இருக்கும், பொண்ணுங்களுக்கும் இருக்கும். இது காமனான ஒண்ணுதான்ல. I get very ஏய் positive. அப்படின்னு அடிச்சிருவேன். அடிச்சிருவீங்களா? சும்மா கற்பனையில நீங்க டாக்ஸிக் ஏதோ கேள்வி கேட்டீங்களா? அது என்கிட்ட கேட்டிருக்கீங்க. அவங்க கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். கற்பனையில அடிச்சிட்டு இருக்கேன். நான் செத்தடா அப்படியே சொல்லி மண்டையில போட்டு அடிச்சிட்டு இருப்பேன். நேர்ல அப்படியே சிரிச்சிட்டே அப்படியே மாட்டாமையா போற அப்படிங்கிற மாதிரி. சூப்பர். நல்லபடியா நம்ம இந்த ரிலேஷன்ஷிப் நெவர் ஹேவ் ஐ எவர் வந்து முடிச்சிட்டோம். நம்ம லாஸ்ட் இன்டர்வியூல கூட இந்த ரிலேஷன்ஷிப் பத்தி தான் பேசிட்டு இருந்தோம் நினைக்கிறேன் இல்லையா? ஆமா, அப்ப இவ்வளவு சொல்லி இருக்க மாட்டேன் நிறைய இல்லையா? பேசல. ஏன்னா இது பாட்டு அது சம்பந்தமா இருக்கு. அதனால நான் அப்படிங்கறதுனால ஒன் சைடு லவ் அப்படிங்கறதுனால நம்ம இத பத்தி நிறைய பேசணும். சூப்பர். சோ ஹாப்பி. சொல்லுங்க ரவினா, எப்படி போயிட்டு இருக்கு? லாஸ்டா ஒரு சாங்க்கு மீட் பண்ணோம், இப்போ ஒரு சாங்குக்கு. நெக்ஸ்ட் எதுக்கு மீட் பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு அடுத்து இனிமே நம்ம மீட் பண்றது ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கு நம்ம மீட் பண்றோம், மேனிஃபெஸ்ட் பண்றோம் நம்ம. கண்டிப்பா இத பண்ணுவீங்க. எப்படி கை வச்சு சீரியஸ்லி அடுத்த ஒரு பெரிய ப்ராஜெக்ட்ல பாக்குறதுக்கும் வந்து அவளா காத்துட்டு இருக்கோம். ஸோ சீக்கிரமாவே சைன் பண்ணி பயங்கரமா பிளாஸ்ட் பண்ணுங்க. ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நீங்க சொல்லுங்க ப்ரோ, நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது இருக்கா? இப்போ தெலுங்குல நான் ஒரு மூவி பண்ணிட்டு இருக்கேன். Super bro. TFI-ல. ஸோ 2027 அதோட ரிலீஸ். ஸோ அதுக்கு தான் இப்போ ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம். 2027ல மாஸ் காட்றோம். ஆமா பழக்குறோம். அதுக்கப்புறமா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும். இப்படிதான் 2026 உங்களுக்கு ஓஹோன்னு இருக்கும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. 26 ஓன் இருக்கறனால தானே இவர் பெரிய படம் பண்றாரு. கரெக்ட். இருக்கும். நம்ம என்ன 2-3 மாசம் தானே போயிருக்கு. இன்னும் 9 மாசம் இருக்கு. 3 மாசத்துலயே மூச்சு திணறதுன்னா அடி விழுந்து என்ன பண்றது? உங்களுக்குமா? பிடிக்கும். ஏங்க சாங்ல ரிலீஸ் ஆகுது, அப்புறம் என்ன அடி விழுது? ஏங்க இது தொழில் வாழ்க்கைங்க, பர்சனல் லைஃப் அடி விழுது. கேட்டுச்சா அம்மா? பர்சனல் லைஃப் அடி விழுது உங்களுக்கு பார்த்து. ஸோ பேக் டு நம்ம ஒரு பக்க காதலுக்கு வந்துடலாம். கேர்ள்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புவீங்க நீங்க? அஃப்கோர்ஸ் கேர்ள்ஸ் தான் வந்து பசங்களை வந்து தேடி லவ் பண்ற மாதிரி இந்த பாட்டுல வந்து நம்ம காமிச்சிருக்கோமா? ஸோ அப்படி இருக்கிற கேர்ள்ஸுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பண்ணுங்க, லவ் பண்ணுங்க, நல்லது தானே, நல்லது தானே, பண்ணுங்க. ஒரு பக்கமா பண்றீங்கன்னா நல்ல விஷயம். டெலியூஷன் கூட ஓகே தான், பட் அதுல இருந்துராதீங்க. லக் எப்படி வேணா அடிக்கலாம், போய் சொல்லி தான் பாருங்களேன். ஒரு பக்க காதல் இரு பக்க காதலா கூட மாறலாம். இது ரவீனாவின் மந்திரங்கள் அப்படிங்கிற வாழ்க்கை ஒரு நாள் மாறும். ஆமா. ஓகே கேர்ள்ஸ், ரவீனா சொல்ற மாதிரி உங்களுக்கு ஏதாவது பையனை பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் பேசிடலாம்ல. டைரக்டா போய் இந்தாடா வா. அவ்வளவு டைரக்டா எனக்கே வராதுங்க. இந்தாடா வா, எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, உனக்கு என்ன பிடிச்சிருந்தா கல்யாணம் அப்படிங்கிற மாதிரி டைரக்டா பேசிடலாம். அந்த மாதிரி தானே. லைக் இப்போ பிடிச்சிருக்கு அப்படின்னா, ஒருத்தங்களை பிடிச்சிருக்கு, அவங்களை டேட் பண்ண போறீங்கன்னா கல்யாணம் பண்றதுக்காக டேட் பண்ணுங்க. கொஞ்ச நாளைக்கு டேட் பண்ணிட்டு விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டில போவாதீங்க. இப்போதான் எக்கச்சக்கமான சிச்சுவேஷன்ஷிப் இந்த ஏதோ சொல்லுவாங்களே வர மாட்டேங்குது, வரல. ஈவன் ஐ டோன்ட் நோ. உங்களுக்கு தெரியுமா, குளிர் காலத்துக்கு மட்டும் ஒரு ரிலேஷன் நான் இப்பதான் சொல்லி முடிச்சேன். ஆமா, விண்டருக்கு மட்டும். ஆமா, நானா செதறிட்டேன். எங்கடா போயிட்டு இருக்கு உலகம் அப்படிங்கிற மாதிரி. குளிர் காலத்துக்கு மட்டும் ஒண்ணா இருந்துப்பாங்களாம், அப்புறம் பிரிஞ்சுப்பாங்க. சம்மருக்கு இன்னொரு. ஆமா ப்ரோ, நேரா ஃபாஸ்டா இருக்கு. ஃபாஸ்ட் இல்ல, வேற மாதிரி போயிட்டு இருக்குது. சோ எல்லாமே பார்த்து வந்து லவ் பண்ணுங்க. காதல் அப்படிங்கிறது புனிதமானது. ஆமா, பட் அது நிறைய இடத்துல இப்ப பார்க்க முடியறது இல்ல. கஷ்டம். முடிஞ்ச அளவுக்கு புனிதமாக்கி கல்யாணம் பண்ணி காதல் பண்ணி செட்டில் ஆயிருங்க அப்படிங்கிறது. அப் டவுன் வாழ்க்கையில வரும். ஆனா நமக்கு எப்படிப்பட்ட ஆள் வேணும்னா, அப் டவுன் வாழ்க்கையில வந்து போகுண்டி, அப்ப கூட உன்னை விட்டு போக மாட்டேன்டி அப்படி சொல்லுவாங்க. இதுவும் ரவீனாவின் மந்திரங்கள். வாட்ஸ்அப் பின்னாடி எழுதலாமே. கரெக்ட். நீங்க சொல்லுங்க, பசங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? பசங்க வந்துட்டு ரொம்ப இந்த ஒரு பக்க காதல்ன்றது ஒன் சைட் லவ் நிறைய இருக்கும். நமக்கு ஒரு பொண்ணு பிடிக்கும், பட் ஆனால் நமக்குள்ளேயே வச்சுப்போம். ஸோ அதெல்லாம் எல்லாமே நம்ம போயிட்டு சொல்லிடணும். ஃபர்ஸ்ட் மூஞ்சில போயிட்டு நம்ம நேரா அந்த பொண்ணை மீட் பண்ணி கண்ணிலே பார்த்து சொல்லிடணும். கண்ணே கவிதா, உன் கண்ணை கண்டவுடன் காதல் பற்றி. ஸோ யா, இஃப் யூ லைக் சம்ஒன், ஐ திங்க் யூ ஹேவ் டு கோ அண்ட் டெல் இட் டு தேர் ஃபேஸ். அப்பதானே நமக்கு தெரியும். ரிசல்ட்டே இல்லைன்னா அப்படி. பட் ஆனால் பயமா இருக்கே, போய் பொல்லியர் அடிச்சிருவாங்களோ, செருப்பு கழட்டி காமிச்சிருவாங்களோ, போலீஸ் ஸ்டேஷன்ல பிடிச்சி கொடுத்துருவாங்களோ. சின்ன ப்ரோ வாங்கிக்கலாம், என்ன லவ்வே பண்ணிட்டதுக்கு அப்புறம் என்ன? ஆனா எனக்கு டவுட், ஏன் லவ் சொன்னா எதுக்கு அடிக்கணும்?
மிஞ்சி மிஞ்சி போனா என்ன சொல்லிட போறாங்க? நோ சொல்லுவாங்க. அதுக்கு எதுக்கு ஆனா அடிக்கணும்? அடிக்கிற பொண்ணுங்களும் இருக்காங்க தெரியுமா? எப்படிடா நீ என்கிட்ட வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து லவ் சொல்லலாம் அப்படிங்கிற மாதிரி அவன் செருப்படியே வாங்கியிருக்காங்க. ஐயோ பா. கண்ணத்துல தழும்பு இருக்கு பாருங்க. உண்மையிலே அடி வாங்கியிருக்காங்க. இவன் திட்டு தான் வாங்கியிருக்காங்க. அது தப்புங்க. அடிக்காதீங்க. யார் பெண் ஆணை அடித்தாலும் ஆண் பெண்ணை அடித்தாலும் தவறு தானே. நீங்க ஆமா. எப்படி ஒரு ஆண் மகன் மேல கைய வைக்கல அப்படி நீங்க அதுவும் லவ் சொல்றதுக்கு நீங்க கையை நீட்டுவீங்களா? தப்பு. தப்பு. பிடிக்கலனா பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஆமா. மூஞ்சிக்கு மேல சொல்லு. மூஞ்சி மேல சொல்லுங்க. அந்த மாதிரி. சோ பட் கான்ஃபிடென்ட்டா ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னா போய் ப்ரோபோஸ் பண்ணி சொல்லிரலாம். பாசிட்டிவோ நெகட்டிவோ அக்செப்டோ இல்ல ரிஜெக்டோ சொல்லிட்டு வந்துட்டு அடுத்த வேலையை ஆமா கண்டிப்பா நான் போய் சொல்லிடணும். ஸோ ஹாப்பி உங்களை மீட் பண்ணி பேசினதுல. ஒரு பக்க காதல் சூப்பரா வந்து போயிட்டு இருக்கு. நிறைய பேருக்கு வந்து ரிலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ பாருங்க, நீங்க இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த பாட்டை பார்த்துட்டு நிறைய அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க. டூ வாட்ச் தி சாங். உங்களுக்காக தான் இது. யா Thank you. அதுதான். Thank you. அவரு சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுதான். Thank you. தேங்க்யூ ஸோ மச். நிறைய ப்ராஜெக்ட் பண்ணுங்க. பண்ற எல்லா ப்ராஜெக்ட்டும் சக்சஸ் ஆக எங்களோட டீம் சார்பா வாழ்த்துக்கள். Thank you. Lovely talking to you. தேங்க்யூ Nice ஸோ மச். meeting you. தேங்க்யூ. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Giriya's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. மெரிபா பன்னீர் சோடா. I trust மெரிபா.